இது ஒரு காற்று ராசி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அம்மாவுடைய சப்போர்ட் எங்கே இவங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காற்று ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்படும். பிறகு தங்க தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சம்பாதிக்கும் பொழுது, வெளி உலகத்துக்கு போகும் பொழுது, இவர்களுக்கு தங்களுடைய அந்த ஏக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, ஒரு தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு மிஞ்சுது. இப்போ திரும்பவும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய பெற்றோர்களே இவர்களை நிராகரிக்கிறார்கள். நிறைய துளாராசி பெண்கள் இந்த காற்றுல வேகமாக பரவி பிறகு அதனால் ரொம்பவும் மன வருத்தம் அடைகிறார்கள். இது ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு இதிலெல்லாம் வேக வேகமாக போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்பவும் இவர்களுக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் மயில் இறகால் வருடுவது போல் நம்மளையும் ஒரு நபர் தேவதை போல் தாங்குகிறாரே, நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறாரே அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஆரம்பத்தில் கொடுக்கிறது. பிறகு நாளாக நாளாக ஓஹோ அப்போ நீ இவ்வளவுதானா, இதுக்கு மேல இல்லையா,